தேவகி, தேவகி, உன் கையால ஒரு கப் காபி சாப்பிட்டு போலான்னு வந்திருக்கேன். வீட்டுல யாருமே இல்லையா? அதேடே, மங்காவா? அம்மா வீட்டுல இல்ல? என்ன எந்திரிச்சிட்ட? ஆனாலும் நீ ரொம்ப கூச்சப்படுற. நான் உங்க அப்பா மாதிரி. அப்பா மாதிரியா? ஆமா, நீ என் மக மாதிரி. உங்களுக்கு தெரியாது, நான் ஒரு மாதிரி. என்ன சொல்ற? அம்மா வீட்டுல இல்ல. வீட்டுல இல்லையா? இன்னைக்கு என்ன வெயில், என்ன வெயில்! 105 டிகிரி இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா, பூமா இருக்கல? இல்ல. பூமாவும் இல்லையா? நான் எவ்வளவு தூரத்துல இருந்து ஆட்டோல வந்திருக்கேன். வெயிட்டிங் சார்ஜ் வேற ஏறிட்டே இருக்கும். இந்த வீட்டுல பேசுறதுக்கு ஒரு ஆள் இல்லையே. ஆமா, உங்ககிட்ட ஏதாவது சொல்லிட்டு போனாங்களா? சொன்னாங்களே. என்ன சொன்னாங்க? மணாலனை மங்கையின் பாக்கியம் படத்துக்கு போறேன், அவரு வந்து அங்க வர சொல்லு, அவருக்காக டிக்கெட் எடுத்துட்டு வாசல்ல காத்துட்டு இருப்பேன்னு சொன்னாங்க. சீக்கிரமா போங்க. நேத்து ராத்திரி பாரு ராஜம், ஜட்ஜாத் ரிசப்ஷன்ல 2வது பந்தியிலே பாதாங்கர் ஆயிடுச்சு. அந்த மாப்பிள்ளை பையனுக்கு எக்கச்சக்கமான ஃப்ரெண்ட்ஸ். அவெல்லாம் முதல் பந்தியிலே உட்கார்ந்துட்டு ஆளுக்கு 2-3 டம்ளர் பாதாங்கர் வாங்கி சாப்பிட்டு விட்டா. 3வது பந்தியில ஜட்ஜும் அவர் ஃப்ரெண்ட்ஸ் வந்து உட்கார்றப்போ பக்கெட் காலி. நான் என்ன பண்ணேன், 2 நிமிஷத்துல ஒரு சேமியா உடைச்சு போட்டு பாயசத்தை அடிச்சு விட்டேன். அது தெரிஞ்சின உடனே ஜட்ஜு கூப்பிட்டு என்னமா ஸ்லாச்சுண்டா தெரியுமா? இந்த போட்டோல மீஸ் இல்லாம கமலை பார்க்கும்போது நம்ம பக்கத்து அத்தை சூர்யா மாதிரியே இருக்கு. டேய் பத்மநாபா, இனிமே எங்க ஆத்துல நடக்கிற கல்யாணம், கார்த்திகை எல்லாத்துக்கும் நீதாண்டா சமையல் நினைச்சான்னு சொல்லிவிட்டார். ஜட்ஜாத் மாமிக்கு நான் பண்ண பாதுஷா ரொம்ப பிடிச்சு போச்சு. அது எப்படி பத்து பாதுஷாவை இவ்வளவு சாப்பிட்டா பரல் பரலா பண்றேன்னு கேட்டா, ஆமா வாச கதவை தாப்பா போட்டு படுத்த கூடாதா? ஆமா, மத்தியான நேரத்துல கூட கதவு தாப்பா போட்டு படுக்கிறதுக்கு நம்ம என்ன நேத்துதான் கல்யாணம் பண்ணிட்ட புது தம்பதிகளை? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல ராஜம். வேற எந்த அர்த்தத்துல சொன்னேன்? ஊரே சொல்றது பத்மநாப பொண்டாட்டி கொள்ள அழகுன்னு. கல்யாணம் ஆன இந்த 10 வருஷத்துல ஒரு நாளாவது நீங்க சொல்லிருக்கேளா? இப்போன்னா கல்யாண சீசன் வேலை இருக்கு, மத்த நாளையாவது எங்கேயாவது அழிச்சிட்டு போயிருக்கேளா? அழிச்சிட 4 புடவை வாங்கி கொடுத்துருக்கேளா? குழந்தைங்க இருந்தாலும் செலவு அதிகம் சொல்லலாம். அதான் உங்க மனசுக்கு ஏத்தபடி என் வயிற்று தொடச்சு வச்சிருக்கான் அந்த பகவான். என் மனசுல இருக்கிற ஏக்கம் கொஞ்சமாவது உங்களுக்கு புரியுதா? போனா வந்த வாச கதவு தாப்பா போட சொல்லதான் தெரியுது. என்ன அப்படி பாக்குறேன்? இல்ல, 30 வயசாகி நீ எவ்வளவு அழகா இருக்க. நான் உன்னை கல்யாணமே பண்ணிட்டு இருக்க கூடாது. எனக்கு தகுந்த மாதிரி ஒரு நொண்டியோ முடத்தையோ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கணும். என்ன சூர்யா, எது கூப்பிட்டீங்க? சும்மா உன்னை பார்க்கணும் போல இருந்தது. ஆமா, எங்க நேத்துப்புறம் உங்களை காணோம்? ஒரு இன்டர்வியூ போயிருந்தேன். என்னாச்சு, வேலை கிடைச்சிருமா? எனக்கு என்னமோ நம்பிக்கை இல்ல. சில நேரங்கள்ல என் மேல எனக்கே வெறுப்பா இருக்கு. எத்தனை நாளைக்கு தான் இந்த தண்டச்சோறு சாப்பிடுறது? கவலைப்படாதீங்க சூர்யா, வேலை சீக்கிரம் கிடைச்சிரும். எனக்கு மட்டும் அதிகாரம் இருந்துச்சுன்னா என் சூர்யாக்கு கலெக்டர் உத்தியோகமே கொடுத்திருப்பேன். போறியா? ஆமா, எங்க அம்மா பார்த்தா திட்டுவாங்க. சரி, நான் வரேன். இன்னமும் பாராமுகம் ஏனம்மா ஏழை. நான் இவ்வளவு கத்துறேனே உங்களுக்கு காதுல விழல? இப்ப என்ன பண்ணணுங்கிற? வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணுங்க 3 இருக்கு, அதாவது ஞாபகம் இருக்கா? நான் தானே பெத்தேன். என்னமோ வெளிநாட்டுல இருந்து பார்சல் வந்த மாதிரியே பேசுறியே. இதுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. அதுங்களுக்கு கல்யாணம் செஞ்சு கொடுக்க வேண்டாமா? நல்ல சென்ட், நீ கொஞ்சம் போட. இதெல்லாம் உங்களோட இருக்கட்டும். அப்பா காஃபி. மூத்தவ வயசு 32வது, அடுத்த வருஷம் 33 ஆகும். அது எனக்கு தெரியாதா? அடுத்த வருஷமாவது கல்யாணத்தை செஞ்சு முடிங்க. 40 வயசுல எங்கடி மாப்பிள்ளை கிடைக்கிறான்? உள்ள வேலையவே பார்க்க முடியல. ஏங்க இந்த வயசுல உங்களுக்கு எதுக்குங்க சென்ட் டை எல்லாம்? பவுடர் போடுறது, சென்ட் அடிக்கிறது, டை அடிக்கிறதெல்லாம் யாருக்காக?
எல்லாம் உங்களுக்காகத்தான். எங்களுக்காகவா? பின்ன இளமையோட இருந்தா தான் இன்னும் 2 வருஷம் வேலை பார்க்கலாம். வெள்ள முடிய பாத்துட்டான்னு வச்சுக்கோ, வயசாகி போச்சுன்னு கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. அப்புறம் சோத்துக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க? புரியாம பேசுறிய. ஏன் பவுடர் இருக்கிற? உன் பவுடர் என்னாச்சு? என் பவுடர் தீந்து போச்சு. சாயந்தரம் தான் வாங்கணும். வாங்குறதா வாங்குற. உங்க அப்பாவுக்கு ஒரு டப்பா சேர்த்து வாங்கு. இது யாரு தெரியுதா? உங்க 2வது பொண்ணு, வயசு 25ஆவது. இவளுக்கு எப்ப கல்யாணம்? மூத்த பொண்ணுக்கு வயசு 32, 2வது பொண்ணுக்கு வயசு 25. 7 வருஷம் இடைவேளை கொடுத்திருக்கோம். பாத்தியா என் பொறுமையை பத்தி என்ன நினைக்கிற? ஐயா, உங்க பொறுமை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த 7 வருஷமும் உங்ககிட்ட கோச்சிட்டு நான் எங்க அம்மா வீட்டுல எல்லாம் இருந்தேன். ஆமா அப்பா, எனக்கு இந்த கணக்கு தெரியல, கொஞ்சம் புரியும்படியா சொல்லிதாங்கப்பா. ஆமா, இப்ப உள்ள வாத்தியார்களுக்கு இந்த கணக்கு தெரியல. அவங்களுக்கு தெரிஞ்சு புரிஞ்சு உங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுக்குள்ள விடிஞ்சிரும். ஆமா, உங்களை வந்து கேட்டேன் பாருங்க. ஏன் வாத்தியார்கிட்டே கேட்டு பாருவேன். என்ன விளையாடுறீங்களா? நீங்களே தண்ணி பிடிச்சிட்டு இருந்தா நாங்கலாம் எப்ப தண்ணி பிடிக்கிறது? எங்களுக்கு எல்லாம் வேலை இல்ல. வந்துட்டா இப்பதானே 10 குடம் கொண்டு வச்ச. அதுக்குள்ள என்னடி அவசரம்? சண்டை போடாதீங்கடா. யாராவது ஆம்பளை உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்சம் பயம் இருக்கா இருக்காது? ஏன் தோதோன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கே? மாத்த வேண்டியதா? சும்மா சத்தம் போடாதீங்க. வந்துட்டாளுங்க. அம்மாளுக்கு வக்காலத்து வாங்க. பிள்ளைக்கு வகையை ஒண்ணு வந்துட்டீங்க. அதுக்கு மூணுக்கு வாயா. கொலை பெற்றவளுங்க. பாரு கொஞ்சம் விட்டா என்ன என்ன வாத்தியாரம்மா கையில வாளிய வச்சுட்டு எட்டி எட்டி பாத்துட்டு இருக்கீங்க? இருங்கடி. ஏண்டி கத்துறீங்க? அப்படிதான் கத்துவேன். கொஞ்சமாவது மூச்சு விடுறாளுங்க. ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு, ஒரு பக்கெட் தண்ணி வேணும். சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதானே, வாளிய கொடுங்க. சங்கீதம் செத்தே போச்சு, மறந்தே போச்சு. நீங்க புற சத்தத்துல. ஆமா ஏப்பா பாலு, யாருக்கு தண்ணி பிடிக்க வந்த குறுக்குல? போயா நீ வேற. வீட்டுக்குள்ள வந்து பாரு. பாக்குறது என்னடி பாக்குறது? உன் வீட்டுக்குள்ள வந்து லட்சணம். என்ன சொன்னீங்க? ரொம்ப தேங்க்ஸ் சொன்னேன். அதெல்லாம் நமக்கு வேணாம், நீங்களே வச்சுக்கங்க. அம்மா, நான் ஸ்கூலுக்கு கிளம்புறேன். நான் அந்த பக்கம் போன உடனே நீ ஒவ்வொரு போர்ஷனா போய் அந்த மாப்பிள்ளை என்ன எழுத போறாரோ, இந்த மாப்பிள்ளை என்ன சொல்ல போறாரோன்னு உடம்பையும் மனசையும் போட்டு அழட்டிக்காது. டாக்டர் உன்னை எந்த சிரமமும் படாம ஓய்வெடுத்துக்க சொல்லிருக்காரு. புரிஞ்சுதா? இல்லம்மா, அந்த திண்டுக்கல் மாப்பிள்ள லெட்டர் போட்டிருக்கிறாரு. ஆமா, வர்றவங்க எல்லாம் 10,000 தரியா 20,000 தரியா எத்தனை பவுன் போடுவேன்னு கேக்குறாங்களே தவிர பொண்ணை மட்டும் கேட்டு யார் வர்றாங்க? என்னம்மா பண்றது? ஆம்பளைங்களுக்கெல்லாம் தன்னம்பிக்கை இல்லாம போச்சு. அவன் சம்பாத்தியம் பண்ணி அவன் பொண்டாட்டிக்கு நகை போட முடியுங்கிற நம்பிக்கை இல்லாம போச்சு. ஆம்பளைங்கெல்லாம் பொம்பளைங்களாயிட்டு வராங்க. எத்தனை ஆம்பளைங்க காலில் தான் நான் விழுந்து நமஸ்காரம் பண்றது? இவகிட்ட இருந்து எவ்வளவு பறிக்கலாங்கிற மன அழக்கோட வந்து உட்கார அயோக்கியனங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணி இப்ப தெய்வத்தை நமஸ்கரிக்கணும்னா கூட எனக்கு வெறுப்பா இருக்குமா? அந்த நமஸ்காரங்கிற வார்த்தையை ஸ்கூல்ல பசங்களுக்கு சொல்லி கொடுக்கணும்னா கூட அருவருப்பா இருக்கு. அம்மா, இப்ப வரைக்கும் என்ன பார்க்க வந்து தின்னுட்டு போனாங்களே சொச்சியும் பஜ்ஜியும், அதுக்கெல்லாம் ஒரு பில்லு போட்டிருந்தா கூட ஒரு 5,000 10,000 கையில இருந்திருக்கும். அப்படி சொல்லாதம்மா, எல்லா ஆம்பளைங்களும் ஒரே மாதிரியாவா இருப்பாங்க? வரட்டுமே, பார்க்கலாம். உன் ஆசையை என் கடுப்பானே. வரேம்மா. சார் சார், என்ன ரொம்ப பிஸியா இருக்கீங்களா? என்ன பண்றது? இந்த ஃபைல்ல இருக்கிற வேலையெல்லாம் இன்னைக்கே முடிச்சாங்கன்னு மேனேஜர் சொல்லிட்டாரு. பேலன்ஸ் வச்சு அந்த ஆள்கிட்ட யாருமே திட்டு வாங்குறது? அதான் அவசர அவசரமா வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இந்த மேனேஜர் சுத்த மோசம் சார். உங்ககிட்ட சொன்ன மாதிரியே தான் என்கிட்டயும் சொல்லிட்டாரு. அது எப்படி சார் சாயந்தரத்துக்குள்ள இவ்வளவு வேலையை என் ஒத்தியால் செய்ய முடியும்? சார், நீங்க எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களா? ஆமா, உன் ஒர்க்ல பாதியை நான் தான் செய்யறேன். என்ன பிரயோஜனம்? போன வாரம் மகாபலிபுரம் போகலான்னு சொன்னேன். வண்டியெல்லாம் கூட ரெடி பண்ணிட்டேன். கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணிட்டியே. சாரி சார், என்ன தப்பா நினைக்கிறீங்களா? நிஜமாவே எனக்கு அன்னைக்கு உடம்பு சரியா இல்ல சார். சரி சரி, இந்த வாரம் எப்படி? எனி டைம், நீங்க எப்ப சொல்றீங்களோ அப்போ. வேணா ஆபீஸ் கூட லீவ் போட்டு வந்துடுறேன் சார். சரி, ஃபைலை கொடு. நீ போய் ரெஸ்ட் எடுத்துக்க. வா சேட்டு, வா உள்ள வா. அடியே மங்கா, இப்படி எல்லா கதவையும் திறந்து போட்டு தூங்குறியே, எவனாவது வந்து எதையாவது தூக்கிட்டு போனா கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மங்காவைய சும்மா திட்டுது. மங்காவை திட்டினா சேட் தில் படக் படக்குன்னு செய்யுது. அதுக்கு தூக்கம் வந்துருச்சு, தூங்குது. மங்கா, நீ தூங்கு. தூங்குற மூடு போயிடுச்சா? இங்க உக்காரு.
நீ உட்காரு சேட்டு. சேட்டு உட்காந்து என்ன பிரயோஜனம்? மங்கா உட்காந்தா சேட்டுக்கு பிரயோஜனம். என்ன சாப்பிடுற? சேட்டு இங்க சாப்பிட வந்தது, மங்காவோட பேச வந்தது. மங்கா மங்கா படிக்கிறியாமா? ஒண்ணுமில்ல, பாபுராம் சேட்டு வந்திருக்காருல்ல, முகத்தளம்பிக்கிட்டு அப்படி வந்துட்டு போயேன். உங்ககிட்ட 2 வார்த்தை பேசணுங்கிறாரு, அவ்வளவுதான். நீயே பேசு. நீ தானே அவர்கிட்ட நெக்லஸ் செயின் எல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி மாட்டிக்கிட்ட. நீயே போய் கொஞ்சம். மங்கா இது பாருமா, என்னை கட்டாயப்படுத்தின நேர போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடுவேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவியா? உன்னை பெத்ததுக்கு சனியன சனியன. என்ன கணக்கா? ஆபீஸ்க்கா? மூர் மார்க்கெட். அது எரிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க. என்ன பல்லவனா? ஆட்டோலயே போயிடலாமே. 50-50. ரேடியோ என்ன ஸ்வீடன் ரேடியோவா? இல்ல முந்தியெல்லாம் ஜப்பான் ரேடியோனா ஒரு மவுஸ், இப்ப எங்க பார்த்தாலும் ஸ்வீடன் ரேடியோவை பத்தியே பேசுறாங்க. இத பத்தி நீ என்ன நினைக்கிற? என்ன முறைக்கிற கணக்கா? இந்த ஜெர்மன் ரேடியோ கூட அங்கங்க அடிபடுது. மிஸ்டர், நீங்க அடிபடாம பாத்துக்குங்க. பக்கத்து வீட்டுக்காரனுக்கேவா? அதனாலதான் இத்தனை நாளா தப்பிச்சிட்டு வரீங்க. ஆமா, உங்களுக்கு என்ன சம்பளம்? 1000 ரூபா. அப்ப வீட்டுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்க? 600 ரூபா. மீதி இருக்கிற 400 ரூபாயில இதெல்லாம் தேவையா? உனக்கு இதெல்லாம் தேவையா? மங்கா, ராணி மங்கம்மா, என்ன பாலு சார்? கொஞ்சம் குழம்பு இருந்தா கூட. உங்க சித்தி காரசாரமா கருவாட்டு குழம்பு வச்சிருப்பாங்க, கொஞ்சம் எடுத்துட்டு வா. இன்னைக்கு என்ன கிழமை தெரியுமா? வெள்ளிக்கிழமை. இன்னைக்கு சுத்த சைவம் தான். முருங்கைக்காய் போட்டு பருப்பு சாம்பார். சரி, அதாவது கொண்டு வா. பாலு, என்ன பாலு, நான் வேணும்னா குழம்பு தரட்டா? மாடி வீடு மாதிரி மசாலா குழம்பு கிடைக்காது. மணத்தக்காளி போட்ட வத்த குழம்பு தான் இருக்கு. வேணாம் தாயி, நம்ம நாக்குக்கு அதெல்லாம் பழக்கமே இல்ல. பழக்கம் இல்லைன்னா என்ன, பழகிட்டா போச்சு. சோறாக்க தெரியுது, குழம்பு வைக்க முடியலையா? இதுல ஒண்ணும் குறைச்சல்ல. ஏற்கனவே மூஞ்சி பார்த்தா ரவுடி மாதிரி இருக்கு. இதுல முறுக்கு மீசையும் முரட்டு காக்கி சட்டையும் பார்த்தாலே பயமா இருக்கு. நான் பாக்குறதுக்கு தான் முரட, மனசு மல்லிகைப்பூ மாதிரி. அத நீங்க சொல்லக்கூடாது, நாங்க சொல்லணும். சொல்ல மாட்டேங்கிறீங்களே, அதான் நானே சொல்லிக்கிறேன். ஏன் பாலு சார், உங்களுக்கு அம்மா அப்பா யாருமே இல்லையா? இருந்திருப்பாங்க, இல்லாமலா நான் பிறந்திருக்கேன். ஆனா யாருன்னு தான் தெரியாது. இப்போதைக்கு அப்பா அம்மா சொத்து சுகம் எல்லாமே என் ஆட்டோ தான். குழம்ப ஊத்து. சரி, எனக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அப்ப என்ன பண்ணுவீங்க? ஏன் பாலு சார் அப்படி பாக்குறீங்க? இந்த மாதிரி குடும்பத்துல பிறந்தவனுக்கு இப்படி ஒரு ஆசையான்னு பாக்குறீங்களா? சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க அம்மாவை நினைச்சாதான் எனக்கு வேதனையா இருக்கு. உன் அழக, முகத்தை பார்த்த உடனே கையெடுத்து கும்பிடணும்னு தோன்ற அழக, பாக்குறவங்க கண்ணை எந்த பக்கமும் நகர விடாம கட்டி போடுற அழக, ஒரு நல்லவன் கையில ஒப்படைக்க ஆசைப்படாம பணம் சம்பாதிக்க பயன்படுத்தணும்னு ஆசைப்படுறத நினைக்கிறப்பதான். மங்கா, ஒண்ணு செய்ய, பேசாம என்னைய நீ கல்யாணம் பண்ணிக்க. சீ, போங்க சார். என்னடா கூப்பிட்டா கூட வரமாட்ட, இன்னைக்கு நம்ம குறிப்பறிஞ்சு நடந்துக்கிற? ஒண்ணும் இல்ல, ஒரு அப்ளிகேஷன் போடணும். போஸ்டல் ஆர்டருக்கு ஒரு 10 ரூபா வேணும். ஸ்டாம்ப் கவர்கள் என்கிட்ட சில்லறை இருக்கு. கிழிச்ச. இது வரைக்கும் 500 அப்ளிகேஷன் போட்ட, 300 இன்டர்வியூக்கு போயிட்டு வந்துட்ட. இன்னும் ஒரு வேலையில உட்கார துப்பு இல்ல. நான் என்ன பண்றது? வேலை கிடைச்சா தானே. ஒன்ன மாதிரி ஆளுக்கெல்லாம் எப்படா வேலை கிடைக்கும்? ஏண்டா உனக்கு கொஞ்சமா சுறுசுறுப்பு இருக்காடா? எப்ப பாரு ஆகாசத்துல கோட்டை கட்டுற மாதிரி ஆணு மோட்டை வேலையை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கேன். ஆனா கூப்பிட்டா உன்னை திரும்பி பாக்குறியாடா? அதுக்கு முக்கால் அவர் ஆகுது. பேசுறதாவது இறஞ்சி பேசுறியா? காதுலயே விழ மாட்டேங்குது. நீ எல்லாம் இன்டர்வியூல போய் என்னடா கிழிப்ப? என் ஒருத்தன் சம்பாத்தியத்துல இந்த வீட்டுல ஒரு அப்பா அம்மா ஏகப்பட்ட பட்டாளம், பத்தாக்குறைக்கு நீ வேற. இல்லண்ணா, இந்த தடவை கடைசியா பணம் தரேன். இனிமே என்கிட்ட வந்து அப்ளிகேஷன் போஸ்டல் ஆர்டர் அது இதுன்னு கேட்ட
சல்லி காசு பெறாது. பிகாம் பிகாம் ஒரு மளிகை கடையில போய் கணக்கு எழுதினா கூட மாசம் 200 ரூபாய் சம்பாதிக்கலாம். நீ எல்லாம் ஒரு பிகாம் முண்டோம் முண்டோம். ஏண்டா அவனை இப்படி திட்டிகிட்டே இருக்க? அவன வேலைக்கு போக மாட்டேன் நான் சொல்லிட்டு இருக்கான். உன் செல்ல பிள்ளைய கோச்சுக்கிட்டா உனக்கு பொறுக்காத, உடனே சப்போர்ட்டுக்கு வந்துருவிய. இந்தரா 10 ரூபா. ஏய் காசையா சுறுசுறுப்பா வாங்கடா. பாத்தியா எக்கேடு கட்டு போங்க. குண்டராவ் சார், குண்டராவ் சார். புரோக்கரு இங்கே வந்துட்டியா? ஐயோ, உன்னை யார் அங்கேயெல்லாம் வர சொன்னது? சார் அருமையான ஐட்டம் மாட்டி இருக்கு. தெலுங்குல ஒண்ணு, கன்னடத்துல ஒண்ணு. இதை என்கிட்டயே காட்டுறியா? 200 ரூபாய் சார். சொல்ல வேண்டியதுதானே, சைலண்டா காட்டுறேன். என்னங்க வந்துருவோம்னா. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டு. உங்க ஃப்ரெண்டா? நான் பார்த்ததே இல்லையே. நீ எல்லாம் பாக்குற ஃப்ரெண்ட் இல்ல, இவரு WMA. அப்படின்னா கன்னடத்துல ஒரு எம்ஏ, தெலுங்குல ஒரு எம்ஏ. இவர் பழகிறதெல்லாம் பெரிய இடம் தான். MLA, MP, மினிஸ்டர், ஜட்ஜி, இன்ஸ்பெக்டர் அண்ட் இந்த குண்டராவ். என்னங்க இது இவ்வளவு பெரியவர்னு சொல்றீங்க, வாசல்ல நிக்க வச்சு பேசிட்டு இருக்கீங்களே, உள்ள கூட்டிட்டு வாங்க. சார் வாங்க காபி டிஃபன் சாப்பிட்டு போகலாம். டேய் இது ஏன் வீடுறா? அதான் உங்ககிட்ட எல்லாம் நெருங்கி பழக கூடாத, தோல்ல ஏறிடுவீங்களே. சரி 2ங்கிற போவோம். டேய் அது ஏன் சம்சாரம், உங்க கம்பெனில எல்லாம் சேர்த்துறாதீங்கடா. என்ன சூர்யா தேடிட்டு இருக்கீங்க? காலையில அழுது அண்ணங்கிட்ட போஸ்ட் ஆர்டருக்கா ஒரு 10 ரூபா வாங்கினேன். அது இங்கே தொலைஞ்சு போச்சு. அப்ளிகேஷன் அனுப்புறது இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். வேண்டாமாங்க, இப்போ உடனே அப்ளிகேஷன் அனுப்பிச்சிட்டா மாத்திரம் வேலையை தூக்கி கொடுத்துட போறானா என்ன? நீ வேற. இது பாருங்க, நடுத்தருவுல நின்னுட்டு பிரசங்க வேண்டாம். முதல்ல போய் போஸ்ட் ஆர்டர் வாங்கி அப்ளிகேஷன் அனுப்பிச்சிட்டு வாங்க. இந்தாங்க, இந்த 20 ரூபாய் செலவுக்கு வச்சுக்கோங்க. சீக்கிரம் போயிட்டு வாங்க, நான் இங்கேயும் வெயிட் பண்றேன். குட் மார்னிங். என்ன விஷயம்? வீட்டுல ஹிந்து பேப்பர் இருக்கா? அதெல்லாம் நான் படிக்கிறது இல்ல. படிக்கிறது இல்லையா? நல்ல பேப்பர் ஆச்சே, படிக்கணுமே. நாட்டு நடப்புலாம் தெரிஞ்சுக்கிறதே இல்லையா? ஐ மை மை இதான் படிக்கிறியா? இது கூட அருமையான புஸ்தகம், நல்ல இன்ட்ரெஸ்டிங் மேட்டர்லாம் போடுறான்ல. 1000 தான் சொல்லு கணக்கா. இந்த பைஜாமா ஜிப்பா உனக்கு பொருந்துற மாதிரி யாருக்குமே பொருந்துறது இல்ல. நானும் எவ்வளவு பேரை பார்த்துட்டேன் தெரியுமோ. இதுக்கு பேரு சூடிதார். சுடிதாரா? அடிக்கடி பேரை மாத்திராங்களா, ஒரே குழப்பமா இருக்கு. இல்லையா துர்கா? கனகா. கனகாவா? பேரே மாறி போச்சு. மன்மத லீலையை வென்றார். அடடடடடட சந்திரன், வாப்பா வா. என்ன நின்னுகிட்டு இருக்க? உட்காரு. இல்ல சார், இது நம்ம வீடுப்பா. கனகா? இது நம்ம கனகா. கனகா இது நம்ம சந்திரன். கமான் டேக் யுவர் சீட். இது நம்ம சேர் சார். அப்பா, எனக்கு ஹிஸ்டரியில ஒரு சந்தேகம்ப்பா. ஹிஸ்டரியா? ஹிஸ்டரியில நான் எம்ஏ சார். நல்ல வேளை நான் தப்பிச்சேன். சந்தேகம் தீர்ற வரைக்கும் சொல்லிக் கொடு. ஓகே சார். உனக்கு ஏதாவது ஹிஸ்டரியில சந்தேகம் இருக்கா? இல்ல. நீ வேற எதுலயாவது எம்ஏயா? இல்ல சார். அப்ப ஹிஸ்டரியிலே சொல்லிக் கொடு. லேட்டானாலும் பரவாயில்ல சார். ஃபாதர்னா நீங்க தான் சார் ஃபாதர். தேங்க்யூ. நிம்மதி வதனமும் நீர் விழியும் கண்டு ரம்பா. அப்பா, உங்க அப்பா மியூசிக்ல எம்ஏவா? பிஎஸ்சி. அதுக்கேவா இவ்வளவு ஞானம்? அசத்துறாரு. சும்மா இருக்காதீங்க சார். என்ன பண்ணிட்டு இருக்க? பார்த்தா தெரியல. சூர்யா அம்மால மடிசார் புடவை கட்டிக்குவாங்களே, அது என்னமோ இப்படி சுத்தி சுத்தி வருமே, உனக்கு கட்ட தெரியுமா? உனக்கேடி அந்த கவலை? இல்ல, நானும் கத்துக்கலான்னு தான். நீ கத்துக்க போறியா? இதுக்கு? என்னைக்கு இருந்தாலும் நான் அவங்க வீட்டுல போய் வாழ போறவ தானே. இதெல்லாம் முதல்லயே தெரிஞ்சிருந்தா நல்லது இல்ல. மடிசார் கட்டிக்கணும், அவ்வளவுதானே? வா. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு.
என்னடி இது? அது வந்துமா, அது வந்து அவளுக்கு நான் நடிப்பு கத்து கொடுக்குறேன். நடிப்பு கத்து கொடுக்கிறியா? கத்து கொடு, நல்லாவே கத்து கொடு. ஏன் கண்ணே பட்டுடுமல இருக்கு. இப்ப நீ எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? நிஜமா நீ அந்த குடும்பத்துல பிறக்க வேண்டியவ, தப்பு இந்த குடும்பத்துல பிறந்துட்டு. சந்திரா, ஆபீஸுக்கு கிளம்பிட்டியா? வந்து ஒரு 10 ரூபாய் பணம் இருந்தா கூட. ஒண்ணும் இல்ல, அரிசி வாங்கணும், அதான். என்ன பணம் காய்க்கிற மரம் நினைச்சிட்டு இருக்கியா? எப்ப பாரு பணம் பணம் பணம். வீடாது பாரு, சாப்பாட்டு நேரம் வந்தா கல்யாண பந்தி நடக்கிற மாதிரி. இந்த சோத்து பட்டாளத்துக்கு அரிசி வாங்கி போட்டே நான் போண்டி ஆயிடுவேன் போல. டேய், குழந்தைகள் சாப்பிட்டு இருக்கா, இறையாதடா. ஒண்ணு ரெண்டா பெற்று வச்சிருக்க, ஒண்ணுக்காவது சுயமா சம்பாதிக்க துப்பு இருக்கா? தட்ட போடு, வரிசையா வந்து உட்கார்ந்துரும். எங்கிட்ட காசும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. எக்கேடு கிட்டு போங்க. ஜனாதிபதி தேர்தல்ல செல்லாத ஓட்டா என்னங்கடா அது? ஓட்டு போட்டவங்க எல்லாம் எம்எல்ஏக்களும் எம்பிக்களும், அதுல செல்லாத ஓட்டு. அப்படின்னா ஓட்டு போட தெரியாதவங்களுக்கெல்லாம் நாம ஓட்டு போட்டு மேல அனுப்பிச்சிருக்கோம். இவங்களை எல்லாம் நம்பி நிகழ்கால இந்தியா. மங்காய எப்ப வந்த? நீங்க தனியா புலம்பிட்டு இருந்தீங்களே, அப்பவே நான் வந்துட்டேன். ஏன் பாலு சார், உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் எதிர்கால இந்தியா, நிகழ்கால இந்தியா, இதே சிந்தனை தானா? யார் எப்படி போனா என்ன, பொழைக்கிற வழிய பாருங்க. மங்கா, நான் புழைக்கிறவன் இல்ல, வாழ்றவன். கீரைல இரும்பு சத்து இருக்கு, காரட் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது, கரிமீன் சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம தேகத்துக்கு எது எது தேவைன்னு தேடி பிடிச்சி சாப்பிடறது இல்லையா? அது மாதிரி நாம ஒழுங்கா இருந்தா அந்த நாட்டுக்கு நல்லது. நம்ம பொய் சொல்லாம லஞ்சம் வாங்காம அடுத்தவனை ஏமாத்த வாழ்ந்தா இந்த தேசத்துக்கு நல்லது நினைச்சு வாழக்கூடாதா? நம்ம தேகத்தை நேசிக்கிற அளவுக்கு இந்த தேசத்தை நேசிக்க கூடாதா? ஐயோ, இதெல்லாம் எனக்கு புரியல பாலு சார். புரிஞ்சுக்க வேண்டியவங்களே புரிஞ்சுக்கல. ஆமா, நீ எங்க வந்த? அந்த பாபுராம் சேட் வர நேரம் வீட்டுல இருந்தேன்னா அம்மாவோட தொல்லை தாங்க முடியாது. அதான் அவர் போற வரைக்கும் உங்க கூட பேசிட்டு இருக்கலான்னு வந்தேன். அதுக்குதான் என்ன கல்யாணம் பண்ணிட்டேன்னா இந்த தொந்தரவெல்லாம் இருக்கான்னு சொல்றேன், நீ கேட்க மாட்டேங்கிற. போங்க பாலு சார், உங்களுக்கு எப்பவுமே கிண்டல் தான். ஐயோ, பாவி சேடு வந்துட்டானே. என்ன தேவு படுத்திருக்குது? 3 நாளா ஜுரம். ஜுரமா? ஜுரம் சொல்லுது, கட்டில் மேல வெத்தலை பாக்கு வச்சிருக்குது, வாய்க்குள்ள நிறைய போட்டிருக்குது. ஜுரத்துக்கு வெத்தலை பாக்கு போட்டா நல்லதுன்னு டாக்டர் சொன்னாரு. உடம்பு சரியில்லைன்னா வெத்தலை பாக்கு போட சொன்னானா? ஒரிஜினல் டாக்டரா இல்ல விஷ ஊசி டாக்டரா? அவதான் புது மருந்தா இருக்கும். அரே, உனக்கு உடம்பு சரியில்லை, மங்கா எங்க? மங்கா 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 வீட்டுல இல்ல, அவ ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியே போயிருக்கா. அரே, வெளியே போயிட்டு வரட்டும், யார் வேணான்னு சொன்னா? அது வரைக்கும் சரி வெயிட் பண்றான். ஐயோ, அவ எப்ப வருவாளோ தெரியாதே. என்ன தேவ், நம்மளே தேவரியே. போன தடவை வந்தா கேலண்டரை காமிச்சு அஷ்டமி நவமி பார்க்க முடியாது சொன்னேன். அடுத்த தடவை வந்தா ஊர் மேல போயிருக்கு சொன்னேன். வெளியூர் போயிருக்கு நீ தானே சொன்னேன். இப்ப என்னடானா ஆளே இல்லேன்னு சொல்றேன். ஒரே ஒரு தடவை மங்காவை பார்க்க முடியாதா? நான் என்ன வீட்டுல வச்சுக்கிட்டா இல்லன்னு சொல்றேன். நீ நாளைக்கு வா. மங்கா நீ வந்தேன்னு சொன்னா உருகி போயிடுவா. அதை இதை சொல்லி மங்காவை உருக்கிடாதே. சேட்டுக்கு மங்கா முழுசா வேணும். தேவ், உண்மையிலே மங்கா வீட்டுல இல்லையா? என் மேல நம்பிக்கை இல்லையா உனக்கு? அரே, ஓ மேல நம்பிக்கை இல்லாம சேட் செயின் கொடுத்தான், வாட்ச் கொடுத்தான், மோதிரம் கொடுத்தான், எல்லாத்தையும் கொடுத்தான். இதுதான் மீதி.
மாதிரியா இருக்க? ஒண்ணும் இல்லப்பா, சும்மா தான் படுத்துட்டு இருக்கேன். சாப்பிட்டியா? என்னமோ தெரியலப்பா, எனக்கு பசியே இல்லை. சூர்யா, எனக்கு ஒரு உபகாரம் பண்ணுவியா? என்ன? இந்த மூக்குத்தியை கொண்டு போய் வச்சுட்டு அரிசி வாங்கிட்டு வரியா? ஆத்துல கொஞ்சம் கூட அரிசி இல்ல, இத்தனை பேரும் சாப்பிட்டானுமேப்பா. என்னடா, வாங்கிட்டு வரியா? தீக்ஷித கீர்த்தனமாலா. அம்மா, நான் ஒண்ணு பண்ணட்டுமா? என்னடா? இந்த புக்கெல்லாம் கொண்டு பழைய பேப்பர் கடையில போட்டு கிடைக்கிற பணத்தை வாங்கிட்டு வரேன். பாரு, அங்க கூட நிறைய புக்கெல்லாம் இருக்கு. போடா அசத்து. சரஸ்வதியை வித்து யாராவது சாப்பிடுவாளா? அதை விட பட்டினி கிடக்கலாம். இப்ப நம்ம வீட்டுக்கு தேவை சரஸ்வதி இல்ல, சாப்பாடு. என்னடா திரும்பி வந்துட்ட? சரஸ்வதியை விக்கிறது லக்ஷ்மிக்கே பிடிக்கல போல் இருக்கு. அதான் 20 ரூபா கொடுத்துருக்கேன். எதுராது? மங்கா கொடுத்தா. சரி சரி, பச்சரிசியா வாங்காத, விலை ஜாஸ்தி. நம்ம அதுக்கு 2 நாளாவது வரணும். புழுங்கரிசியா வாங்கினுடு. சூர்யா, கடைக்கு போறியா? ஆமா மாமா. சோப்பும் பவுடரும் வாங்கணும். மாமா கிட்ட சொன்ன மறந்து போயிடுறாரு. கொஞ்சம் வாங்கிட்டு வரியா? என்ன சோப்பு? உனக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கிட்டு வா. மங்கா, எங்க இந்த வெயில்ல? அரிசி வாங்க. மங்கா, நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்கு? நீ கொடுத்த 20 ரூபாயில தான் அரிசி வாங்க போறேன். ஆமா மங்கா, நீ என்ன பவுடர் யூஸ் பண்ற? ஏ இல்ல, ராஜமாமி என்கிட்ட சோப்பும் பவுடரும் வாங்கிட்டு வர சொல்லி காசு கொடுத்தாங்க. ராஜமாமியா? என்ன பவுடர்னு சொல்லலையா? கேட்டேன், உனக்கு எது பிடிக்குமோ அதையே வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க. ஓஹோ, உங்களுக்கு பிடிச்ச சோப்பு பவுடர் வாங்கிட்டு வர சொன்னாங்களா? சரி, அந்த பணத்தை என்கிட்ட கொடுங்க, நானே வாங்கிட்டு வரேன். தேங்க்ஸ் மங்கா. பவுடர் சோப்பு வேணும்னா உன் புருஷனை விட்டு வாங்கிட்டு வர சொல்லணும், இல்ல நீயே போய் வாங்கணும். கல்யாணம் ஆகாத ஆம்பளை கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கியே, அதுவும் அவருக்கு பிடிச்ச பவுடர்னு சொன்னியாமே, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? ஏய், வாய் அடக்கு பேசு. நான் சூர்யாவை கடைக்கு அனுப்பிச்சா உனக்கு என்ன? எங்க இன்னொரு தடவை அனுப்பிச்சு பாரு என்ன நடக்குதுன்னு. வயசுக்கு தகுந்த ஆசை இருக்கணும். சூர்யா, நான் காசு கொடுத்து வாங்கிட்டு வான்னு சொல்லும் போதே என்னால முடியாதுன்னு சொல்லிருக்கணும். இவகிட்ட ஏன் கொடுத்த? அது வந்து பொம்பளை சோப்பு பேர்ல சூர்யா, எனக்கு. அங்க என்ன பேச்சு? நீங்க உள்ள போங்க. சூர்யா, எனக்கு பதில் சொல்லிட்டு போ. நான் சொல்றேன் இல்ல, நீங்க உள்ள போங்க. சூர்யா, நில்லு. உள்ள போறீங்களா இல்லையா? என்ன வேணும் சார், இங்கதான் இருக்கீங்களா? எப்போ வந்தீங்க? யுத்தம் ஆரம்பிச்ச உடனே வந்துட்டேன். என்ன சார், நாங்க அவ்வளவு தூரம் சண்டை போட்டுட்டு இருக்கோம், நீங்க வந்து சமாதானம் பண்ணக்கூடாதா? ஆமா, நான் ஐநா சபை தலைவர், நாட்டுல நடக்கிற சண்டையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுக்கு. அவரை சொல்லியே கேட்க மாட்டேன்றாங்க, நான் சொல்லியா கேட்க போறாங்க? ஆமா, அந்த பொம்பளை அப்படி என்ன சண்டை போட்டுட்டு இருந்த? நாக்கு அடக்கி வைக்கணும் சார். நானா? இல்ல சார், அந்த பொம்பளை என்ன தைரியம் இருந்தா ஏன் சூர்யாவா பவுடர் வாங்கிட்டு வர சொல்லுவா? ஆமா, பாவம் சார், அவர் குழந்தை மாதிரி. அவரை பத்தி யாராவது ஏதாவது சொன்னா என்னால தாங்கிக்க முடியாது.
அப்படின்னா அன்னைக்கு நான் சொன்னேனே, நேரம் வரும்போது சொல்றேனே, அவர்தான் இவரு. யாருக்கடி நன்றி சொல்ல போற? அதுவும் காலமெல்லாம் கண்களிலே. ஏண்டி இங்க இந்த ஆட்டம் ஆடுறியே, இதையே கேமரா முன்னாடி ஆனேன்னா அத்தனையும் லட்சண்டி. போமா, நீ உனக்கு வேற வேலையே இல்ல. அடியே அடியே, அப்படியெல்லாம் சொல்லாதிரி. எனக்காக ஒரு 10 படம் நடிச்சு கொடுத்துரு. அதுக்குள்ள 4 பங்களா, 2 காரு, ஒரு தோட்டம்னு வாங்கிடுவேன். தோட்டத்துக்கு உன் பேரையும் என் பேரையும் சேர்த்தே வச்சிடுறேன், தேவகி மங்கா கார்டன். எப்படி? அதுக்கப்புறம் உனக்கு இஷ்டமா இருந்தா நடி, இல்லன்னா வேண்டாம். நம்ம வசதி ஆயிட்டான்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறம் எந்த சினிமாக்காரன் தயவும் நமக்கு தேவையில்லை. உன் கல்யாணத்துக்கு கூட ஒரு சினிமாக்காரனை கூப்பிட மாட்டேன். இவ்வளவு எதுக்குடி? உன்னை அறிமுகப்படுத்தின டைரக்டருக்கு கூட அழைப்பு அனுப்ப மாட்டேன். அப்படியும் வெக்கங்கெட்டு போய் வந்தாங்கன்னு வச்சுக்கோ, போலீஸ வச்சு விரட்டுவேன். மங்கா மங்கா, எனக்காகடி 10 படண்டி. ராசத்தி கண்ணில்ல. ஏண்டா உனக்கு வெக்கமா இல்ல? போயும் அவகிட்டயா கை நீட்டி காசு வாங்கின? முதல்ல அந்த காசை கொண்டு போய் அவன் மூஞ்சில தூக்கி எறிஞ்சிட்டு போடா. நீ 20 ரூபா கொடு, நான் அவன்கிட்ட கொடுத்து மங்கா கிட்ட கொடுக்க சொல்லுவேன். நான் ஏன் கொடுக்கணும்? நானா அவட்ட போய் அம்மா தாயே எனக்கு சோத்துக்கு வழி இல்ல, பிச்சை போடுன்னு கேட்டேன். திருப்பி தர வக்கல்ல ஏன்டா கை நீட்டி காசு வாங்குற? சல்லி காசு சம்பாதிக்க தெரியல, பொட்டச்சுக்கிட்ட கடன் வாங்க மட்டும் தெரியுதோ? ஆய், என்னடா முறைக்கிற? வெக்கம், மானம், சூடு, சொரணை இருந்தா இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த 20 ரூபா காசை சுயமா சம்பாதிச்சு அவன் மூஞ்சியில தூக்கி எறிஞ்சிட்டு அதுக்கப்புறம் இந்த வீட்டு வாசப்படிய மீதி மறைக்கிற. இவனால மானமே போகுது, தண்ட சோத்த ராஸ்கல். சூர்யா, என்ன ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்க? உங்க அண்ணன் திட்டிட்டு போனாருண்ணா? அவர் சொன்னதுன்னு தப்பு இல்லையே. நீ ஏன் மங்கா கிட்ட கடன் வாங்கின? நமக்கு வயிற்றுக்கு இருக்கோ இல்லையோ, குடும்ப கௌரவம் ஒண்ணு இருக்குல்ல. நல்லா சொல்லுங்க மாமி, கடை வாங்கினாலும் தரத்தை தெரிஞ்சுட்டு வாங்கணும் இல்லையா? எனக்கு தெரியும், நீ போய் வேலையை பாரு. சூர்யா, உன்னை பார்த்த பரிதாபமா இருக்கு. இவ்வளவு வளர்ந்துட்டே தவிர இன்னும் குழந்தையாவே இருக்க. எப்படிதான் பழிக்க போறியோ? ஆமா, அப்படி என்னதான் உங்க அண்ணன் சொல்லிட்டு போனாரு? இன்னைக்கு ராத்திரிக்குள்ள அந்த 20 ரூபாய் திருப்பி கொடுக்காட்டி வீட்டுக்கே வர வேணான்ட்டான். அவ்வளவு பெரிய வார்த்தையா சொன்னாரு? இந்த பாரு, பணத்தை பத்தி நீ கவலைப்படாத. உனக்கு ஏதாவது வேணும்னா என்ன கேளு. இந்த பணத்தை அந்த மங்கா மூஞ்சில எரிஞ்சிட்டு வா. வாங்கிக்க மாட்டியா? இவ்வளவு தூரம் ஒன்னா பழகுறோம், இன்னும் என்ன அந்நியமா தான் நினைக்கிறியா? வாங்கிக்க. மங்கா மங்கா, எதுக்கு சூர்யா? ராஜன் திரும்பவும் பவுடர் வாங்கிட்டு வர சொன்னாங்களா? இந்த கிண்டல் தானே வேண்டாங்கிறது. நான் உங்ககிட்ட பணம் வாங்கி அரிசி வாங்கினேன்ல, அது எங்க அண்ணனுக்கு தெரிஞ்சு என்ன கண்ணா பின்னான்னு திட்டான். அதான் உங்ககிட்ட கொடுத்துடலான்னு. பணம் யார் கொடுத்தது? சந்திரன் தான் கொடுத்தான். அவன் அப்படியெல்லாம் திட்டதுனாலதான் நான் உனக்கு திருப்பி கொடுக்குறேன். என்ன தப்பா நினைக்காமாக்கா? அது போதும் சூர்யா. சூர்யா, இந்த பணம் யார் கொடுத்தது? உங்க அண்ணன் இல்ல? அவர் எப்போது இந்த சந்தன பணம் உபயோகிக்கிறாரு? பொய் சொல்றதுக்கு ஒரு தனி சாமர்த்தியம் இருக்கணும். அது உங்களுக்கு கிடையாது. இந்த பணம் ராஜா கொடுத்ததானே? இங்க பாருங்க சூர்யா, யார் போய் சொன்னாலும் இந்த மங்க தாங்கிக்குவா. இங்க போய் சொன்னா அதை என்னால தாங்கவே முடியாது. ஏண்டி அழுத அடம் பிடிச்ச பணம் வாங்கிட்டு போன? இப்ப என்ன குப்பையில போடுற மாதிரி தூக்கி எறிகிற? இதுக்கா பணம் வாங்கிட்டு போறேன்? இஷ்டம். ஓ இஷ்டமா? பணம் என்ன கொள்ளையிலையா காய்க்குது? ஏன் இப்படி பணம் பணம் அலையறீங்க? பணத்தை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்லையா? அன்பு இருக்கு, பாசம் இருக்கு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா? பணம் ஒண்ணுதான் தெரியுமா? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்? ஏன் இப்படி கத்துற? கத்துறாங்க. போங்க எல்லாரும், பணக்காரங்க, பணம் கொடுக்கறவங்க பின்னாடியே போங்க.
நான் செத்து தொலைறேன், அதுக்கப்புறமாவது நீங்க சந்தோஷமா இருங்க. ஏங்க நான் கேக்குறேன், காதல விழ கால் ஆட்டுறதை நிறுத்துங்க. மாசம் சம்பளத்துல 200-300 குறையுது, அதுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்னு கேக்குறல்ல. ஏண்டி கத்துற? அதான் செலவழிஞ்சு போச்சுன்னு சொன்னல. என்னம்மா கார்ட்டூன் வரையறியா? பார்த்து வர ஜெயில போட்டுருவாங்க. உனக்கு வேற ஆனந்தவல்லின்னு பேர் வச்சிருக்கேன். பேச்ச மாத்தாதீங்க, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. அப்படி என்ன உங்களுக்கு செலவு? மத்தியான சாப்பாடு நான் கொடுத்து அனுப்பிச்சிடுறேன், பஸ்ஸுக்கு சீசன் டிக்கெட் இருக்கு, அப்புறம் இந்த செண்டு பவுடர் தலைக்கு டை இதெல்லாம் கணக்குல வந்துருது. எந்த கணக்குலயும் வராம 200-300 குறையுது, அது எப்படி? அது எனக்கு தெரிஞ்சாகணும். தர்மம் பண்ண அப்பப்பா. அப்பப்பாவா? நீ என்ன ஸ்லோன்லியா பிறந்த? ஒண்ணுமே புரியலையே, என்ன நடந்தது? எங்களுக்கு எதுக்குங்க ஊர் வம்பு? ஏதோ பொறுப்பு ஒப்படைச்சிங்க, எங்களுக்கு இருக்கிற 1000 வேலையில அதையும் செஞ்சோம். அதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்டையும் பேச்சு வாங்கணும்னு தலையெழுத்தா? யாரு என்ன சொன்னாங்க? அக்கா அங்க போய் வாடகை கேட்டா நீ யாரு கேக்குறதுக்கு? உனக்கே உரிமை இருக்கு, நீ எங்க மாதிரி குடித்தனக்காரி தானே, வீட்டுக்கார வர சொல்லுங்கறாங்க. பைப்ப கொஞ்சம் மொள்ள அடிங்க, மாசத்துல 2-3 வாஷர் மாத்த வேண்டியதா இருக்கேன்னா நீ யாரு கேக்குறதுக்கு? கரண்ட் பில் அதிகமா இருக்கு, 10 மணிக்கு மேல லைட்ட போடாதீங்கன்னா சண்டைக்கு வராங்க. இதுக்குதான் இந்த சனிய பிடிச்ச வீட்டை எங்க பேருக்கு எழுதி கொடுத்திருந்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பையன் வாயை திறப்பானா? பெரிய அரண்மனையை தூக்கி கொடுக்கற மாதிரி இந்தாங்கறீங்க அந்தாங்கறீங்க. எங்களுக்கு வேண்டாங்க, நாங்க குடுத்தனக்காரங்க தான். அடியே ஆர் பூமா, அந்த பணத்தை அவர் கையில குடுறி. இந்தாங்க. இனிமே மத்தவங்க கிட்ட நீங்களே வசூல் பண்ணிக்கோங்க. ஆமா, உங்களை எதிர்த்து பேசுறது யாரு? எதிர்த்து பேசுனது யாரா? அந்த குண்டுராவ் இருக்கானே. ஏய் குண்டுராவ்! என்ன என்ன பிரச்சனை? குடித்தனத்துல ஏதாவது குழப்பமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இந்த மாசம் வாடகை கொடுத்தீரா? இவ்வளவுதானா? இவ்வளவுதானாவா? இந்த பொண்ணுகிட்ட என்ன கேட்டீர்? பொண்ணா? இதுவா? சரி, மனம் கொண்டது மாளிகை விடு. நீயும் இந்த மாதிரி இந்த வீட்டுல ஒரு குடுத்தனக்கார தானே, நீ எப்படி என்ன மிரட்டலான்னு கேட்டேன். இதுல என்ன தப்பு? பாத்தீங்களா, நீங்க இருக்கும் போதே எப்படி பேசுறாருன்னு. அதானே, நான் இருக்கும் போதே இந்த பேச்சு பேசுறியே, நான் இல்லாதப்ப என்ன பேச்சு பேசிருப்ப? ஏ குண்டுராவ், உன்ன கத்தாதையா, உடம்புக்கு ஏதாவது ஆயிட போகுது. நான் இந்த வீட்டுக்கு சொந்தக்காரன். சரி கத்து. ஏங்க, என் பேருக்கு முன்னால ஆறுன்னு உங்க இன்சியில சேர்த்திருக்கேனே, அதுக்கு என்ன மரியாதை? அதானே, இது யார் தெரியுமா? ஆர் தேவகி. யார் தேவகி? யார்கிட்ட கேக்குற? என் தேவகி. வச்சுக்க. நீ சொல்றத பார்த்தா அந்த வீட்டையே எழுதி வச்சிருவ போல இருக்க. போல இருக்குன்னு எழுதி வைக்கத்தான் போறேன். தேவகி, புறப்பட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு. இந்த வீட்டை உன் பேர்ல எழுதி வைக்கிறேன். இனிமே ஒரு பையன் இந்த வீட்டுல ஒரு பேச்சு பேசக்கூடாது. ஏ குண்டுராவ், ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிட்டு வந்து பேசிக்கிறேன். இனிமே நாம வேற வீடு பாத்திர வேண்டியதுதான். புரோக்கருக்கு வேற அட்ரஸ் மாத்தி கொடுக்கணும். வதனமே சந்திரபிம்பமோ குண்டுராவ் சார், வளர்ந்த சரோஜமோ. குண்டுராவ் சார், என்ன கண்டுக்காம போறீங்க? உங்களை தான் தேடிட்டு வரேன். இனிமே என்ன தேடி வர? இப்படி சொன்னா எப்படி சார்? ஒரு அருமையான கிராக்கி மாட்டி இருக்கு, படிச்ச பொண்ணு, ஆபீஸ்ல வேலை செய்யுது சார். கொன்னுருவேன். அன்னைக்கு அப்படித்தான் சின்ன பொண்ணு காலேஜ்ல படிக்குதுன்னு கூட்டிட்டு வந்த. அவ என்னடான்னா என்ன விட டை அடிச்சிருக்கா. ஏண்டா, ஏமாத்துறதுக்கு நான் தான் கிடைச்சனா? ஒரு குடுமி வச்சவன், காதுல பூ வச்சவன் கிடைக்கல. தொழில ஒரு நாணயம் சார். அன்னைக்கு ஏதோ தவறு நடந்து போச்சு. இன்னைக்கு பொண்ண பாருங்க, அவன் நடந்து வர்ற ஸ்டைல பார்த்தாலே அசந்துருவீங்க சார். ஐயோ, இப்படி எல்லாம் சொல்லி என் மனசை குழப்புறானே. என் வீக்னஸ் நல்லா தெரிஞ்சுக்கிட்டான். இங்க வா. எவ்வளவு சொன்ன? 500 ரூபாய் சார். 500? ஐயோ, 100-200 குறைஞ்சாலே என் பொண்டாட்டி திட்டுவா. 500 குறைஞ்சா ஆடி தீத்துருவாளையா? ஆமா, மொத்தமா கொடுக்கணுமா? தவணை முறையில கொடுக்க கூடாதா? இதுக்குமா சார் தவணை? வீடியோ ரேடியோ எல்லாம் கொடுக்குறாங்களேயா சார்? இந்த மாதிரி சந்தர்ப்பம் கிடைக்கிறது அபூர்வம் சார். அசத்துறானே, போய் பார்க்கணும். சார், அடிக்கடி சொல்றேன்னு நினைக்க கூடாது. நீங்க மட்டும் அந்த பொண்ணை பாத்தீங்க, அப்படியே அசந்துருவீங்க சார். பொண்ணை காட்டியா? வாங்க, காட்டுறேன். காட்டுறேன். சார் சார், இதுதான் பொண்ணு. எப்படி? என்னன்னா கேலண்டரை பார்த்துட்டு இருக்கு? ஆடிட்டர் ராத்திர சீமந்தம் நல்ல நாள் பார்த்து சொல்ல சொன்னா. 22ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்லா இருக்கு. ஆமா, ஜட்ஜி ஆத்துல நீங்க எப்ப பணம் கேட்டாலும் தருவான்னு சொன்னேளே, நிஜமாவா? ஆமா, ஏன் கேக்குற? ஒண்ணுமில்ல, 2000 ரூபாய் பணம் வேணும். 2000-மா? எதுக்கு? நம்ம சூர்யா இல்ல, இந்த பாட்டுவாதியார் புள்ள? ஆமாண்ணா, ரொம்ப நாளைக்கு அப்புறம்
அவனுக்கு இப்போதான் வேலை கிடைச்சிருக்கு. 2000 ரூபாய் டெபாசிட் கட்டணுமா? அப்படியா? கேட்டு பாக்குறேன். அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, கட்டாயம் வாங்கிட்டு வரணும். பாவம்னா அந்த குடும்பம் அவனை நம்பிதான் இருக்கு. வேலைக்கு போனதும் கொஞ்சம் கொஞ்சமா திருப்பி கொடுத்துடுவான். நான் இதெல்லாம் கேட்டேன்னா நீ என்ன சொல்றியோ அதை நான் செஞ்சிருவேன். வர சொன்னீங்களா மாமி? சூர்யாவா? வா வா. என்ன ஒரு மாதிரியா இருக்க? எனக்கு வேலை கிடைக்குங்கிற நம்பிக்கை எல்லாம் போச்சு. அப்படியெல்லாம் நம்பிக்கை எழுந்துடாது. முதல்ல இந்த ஸ்வீட் சாப்பிடு. வேண்டாம் மாமி. நீ டெபாசிட் கட்டணும், அவ்வளவுதானே. இந்த ராஜா இருக்கப்போ நீ எதுக்கும் கவலைப்படாத. உன் வருத்தம் வேற, என் வருத்தம் வேறையா? என்ன நீ எப்பவுமே வித்தியாசமா தான் நினைக்கிற. ஸ்வீட் சாப்பிடு. எப்பவும் நீ குழந்தை மாதிரிதான். இதுல எவ்வளவு இருக்கு பாரு சூர்யா. $2000 இருக்கு. அவ்வளவுதானே கட்டணும்? ஆமா. கட்டிடு. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னு எனக்கு தெரியல மாமி. நிஜமாவே நன்றி சொல்லணும்னு நினைக்கிறியா? ஆமா மாமி. அப்போ முதல்ல இந்த மாமியை மறந்துடு. நீங்க எவ்வளவு பெரிய உதவி பண்ணிருக்கீங்க, உங்களை எப்படி மறக்க முடியும்? என்ன மறக்க சொல்லல, மாமிங்கிற வார்த்தையை மறக்க சொல்றேன். எனக்கு ஒண்ணுமே புரியல மாமி. மறுபடியும் மாமியா? ராஜா மாமி, பணத்தை பத்திரமா வச்சு கூடாதா? பாலு சார், பாலு சார், இங்கதான் இருக்கீங்களா? என்ன பிள்ளைதாகமா வர்ற? உங்க ஃப்ரெண்ட் பண்ணது பாத்தீங்களா? யார், சூர்யாவா? ஆமா, அன்னைக்கு பெருசா சமாதானம் பண்ணீங்களே, இன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்துச்சு? அந்த ராஜமாமி வீட்டுக்குள்ள இருந்து வராரு. வந்தா என்ன? வந்தா என்னவா? மறுபடியும் 10-20க்காக பல்ல காட்ட போனாரா? உண்மை தெரியாம உளராத. உனக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ஆமா, எனக்கு ஒண்ணும் தெரியாது. உங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். அவன் வீட்டுக்குள்ள இருந்து வந்ததை தானே பார்த்த. அவனுக்கு பின்னாடி 2 100 ரூபா நோட்டு பறந்து வந்ததே, அதை பார்க்கலையே. அதை எடுத்து நான் ராஜமாமிட்ட கொடுத்தனே, அதையும் பார்க்கலையே. என்ன குழப்புறீங்க? சூர்யாவுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அவன் டெபாசிட் பணம் கட்டணும். அந்த பலகீனத்தை பயன்படுத்தி இந்த ராஜமாமி அவனை தப்பான காரியத்தில் ஈடுபடுத்த பார்த்தா. எனக்கு வேலை கிடைக்காட்டி பரவாயில்ல சொல்லி அந்த பணத்தை மூஞ்சில் அடிச்சுட்டு வந்திருக்கான். அவனை போய் சந்தேகப்படுறிய? இதெல்லாம் எனக்கு தெரியாது, என்ன மன்னிச்சிருங்க. பணம் வேணும்னு என்ன கேட்டிருக்கலாம்ல? என்ன 5 10 உங்க வீட்டு 5.5 பெட்டியில திருடிட்டு வர்றது ரூபாய் 2000. 2000 ரூபாயா? பாலு சார், பவுன் என்ன விலை விக்குது? பவுன் விலையா? எது கேக்குற? சொல்லுங்களேன். அவசியம் தெரிஞ்சாகணுமா? எதுக்கு பவுன் விலை கேக்குது? நகை வாங்குமோ? வாங்க தேவகி மகளாச்சே, பணத்துக்கு அப்பஞ்சம். மங்கா, இவ்வளவு நாளா நான் பேப்பர் வாங்குறேன், இன்னைக்கு தான் பவுன் விலையை பாக்குறேன். சென்னை மார்க்கெட் பவுன் விலை 2100 ரூபாய். 2100 ரூபாயா? நாம கொடுத்தா என்ன விலைக்கு வாங்குவாங்க? நம்ம கொடுத்தா என்ன, ஒரு 1500 ரூபாய்க்கு வாங்குவாங்க. 1500 ரூபாய். சரி, நான் வரேன். தெரியாதனமா தப்பு பண்ணிட்டேனே. சூர்யா வெளியில சொல்லாமலா இருப்பா. முதல்ல மங்கா கிட்ட சொல்லிருப்பா. மங்கா அவ சித்தி கிட்ட சொல்லிருப்பா. இந்த பாலு எத்தனை நேரமா முத்தத்துல நின்று இருந்தானோ என்னமோ. அப்படி என்ன வெறி? இந்த உடம்பு என்ன செஞ்சா தேவலாம்? கண்ட துண்டமா வெட்டி போட்டுலாம் போல இருக்கு. சூர்யா முகத்துல நான் எப்படி முடிப்பேன்?
என்னடி தேடுற? இங்க ஒரு பத்திரிக்கை வச்சிருந்தேன், பாத்தியா? பத்திரிக்கையா? ஆமா, பெரிய சைஸ்ல அழகா வழவழான்னு இருக்கும். இல்லம்மா, இன்னைக்கு நியூ உட்லண்ட்ஸ்ல என் பள்ளிக்கூட சிநேகிதி சிவகாமியோட கல்யாண ரிசப்ஷன் இருக்கு. என்ன கண்டிப்பா வரணும்னு சொல்லியிருக்கா. நான் வீட்டுல குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்துட்டு இருக்கேன். அப்படி யாரும் வந்து பத்திரிக்கை கொடுக்கலையே. வீட்டுல வந்து கொடுக்கல, ரோட்ல பார்த்து கொடுத்தா. ரோட்ல பார்த்து கொடுத்தா போயிடுமா? நமக்கு ஒண்ணு ஒரு அந்தஸ்து இல்ல, கூப்பிட்ட உடனே ஓடிடுறதா? இல்லம்மா, அவங்க ரொம்ப பெரிய இடம், மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச நிறைய சினிமாக்காரங்களாம் வருவாங்க. போனா அவங்க எல்லாரையும் பார்க்கலாமேன்னு பார்த்தேன். சிவகாமி கூட சொன்னா, அங்க வந்தீங்கன்னா கமல், ரஜினி, டைரக்டர் பாரதி ராஜா, பாலச்சந்தர், டி ராஜேந்தர் எல்லாரும் வருவாங்க. அவங்க எல்லாருக்கும் உன்னை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொன்னா. இப்படி ஒரு கல்யாண பத்திரிக்கையை தொலைச்சிட்டு வந்து நிக்கிறியேடி, எங்கடி வச்ச? எங்கேயோ வச்சுட்டம்மா. பத்திரிக்கை இல்லைன்னா இந்த மாதிரி பெரிய மனுஷன் வீட்டு கல்யாணத்துல எல்லாம் நுழைய முடியாதுரி. இல்லம்மா, அங்க என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக காத்துட்டு இருப்பாங்க. தனியா எப்படி போவ? ஏ, நம்ம பாலு சார் வீட்டுல தானே இருக்காரு, அவரை கூட்டிட்டு போற. பாலதம்பி, பாலதம்பி. என்ன தேவியம்மா? மங்கா ஒரு கல்யாண ரிசப்ஷனுக்கு போறா, கூட போயிட்டு அவளை பத்திரமா கூட்டிட்டு வா. இல்லம்மா, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. அட, கூட போயிட்டு வாப்பா. வெளியில போறப்ப எதுக்கு இவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு? பெரிய இடத்து கல்யாணத்துக்கு போறா, இவ்வளவு கூட இல்லைன்னா எப்படி? இன்னைக்கு என்னமோ நடக்க போகுது, ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். வாமா. பாலு சார், வண்டி நிறுத்துங்க. எதுக்குமா வண்டி நிறுத்த சொன்ன? இந்தாங்க, இது வித்து சூர்யா கிட்ட பணத்தை கொடுத்துருங்க. நினைச்சேன் நீ பவுன் விலை கேட்டதும் ரிசப்ஷனுக்கு போறேன்ற பேர்ல இவ்வளவு நகையை போட்டுக்கிட்டு புறப்பட்டதும் இதுக்கு தானே எனக்கு தெரியும். மங்கா, உங்க அம்மாவை பத்தி உனக்கு தெரியும். இதனோட விளைவு என்னாகும் நினைச்சு பாத்தியா? யாருக்காக செய்யற? என் சூர்யாக்காக தானே. ப்ளீஸ். மங்காவா? பாலு, டெபாசிட் கட்ட 2000 ரூபாய் தானே வேணும், இதுல 3000 ரூபாய் இருக்கு. 500 ரூபாய்க்கு வேலைக்கு போறதுக்கு ட்ரெஸ் எடுத்து சொல்லுச்சு. மீதி 500 ரூபாய்க்கு சம்பளம் வாங்குற வரைக்கும் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் வாங்கி போட சொல்லுச்சு. பாலு, எனக்கு மங்காவை பார்க்கணும். இந்த கண்ணீருக்கு நேர காலமே தெரியாது. என் சூர்யாவோட அழக பார்க்க விடாம மறைச்சுக்கிட்டே இருக்க. நீங்க ஏன் அழறீங்க? அழறீங்க. அழுகைங்கிறது உனக்கு மட்டும்தான் சொந்தமா? நான் மொத மாசம் சம்பளம் வாங்கியிருக்கேன், ஸ்வீட் எடுத்துக்கோ. நான் தான் எடுத்துக்கணுமா? நீங்க எடுத்து கொடுக்க மாட்டீங்களா? ஏய் மங்கா, என்னது? உங்களை மறக்க கூடாதுங்கிறதுக்காக எங்க அம்மா எனக்கு கொடுத்த பரிசு. கொடுங்க. எனக்காக நீ எவ்வளவு தியாகம் பண்ணியிருக்க. வேலையில அப்படி இருக்கு. எவ்வளவு சம்பளம்? 900 ரூபாய். கேட்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. மங்கா, நான் உங்ககிட்ட வாங்கின பணத்தை சீக்கிரமே திருப்பி கொடுத்துருவேன். நான் கொடுத்த பணத்தை கடனை தான் நினைச்சீங்களா? வேண்டாம் சூர்யா, நான் உங்களுடையவ. பேச்சுக்கு கூட என்ன பிரிச்சு வச்சு பேசாதீங்க. சாரி மங்கா. இது பாருங்க, எல்லா பணத்தையும் செலவழிச்சிடாதீங்க. அம்மா கிட்ட கொடுத்துட்டு
உங்களுக்கு செலவுக்கு மட்டும் வாங்கிக்கங்க. அப்புறம் உங்க தங்கச்சி வைதேகிக்கு ஏதாவது நகை பண்ணி போட பாருங்க. கல்யாணம் ஆகிற பொண்ணு இல்ல. ஹேய், மத்தவங்கள பத்தியே கவலைப்பட்டுட்டு இருக்கியே, உனக்கு இந்த உலகத்துல எதுவுமே வேண்டாமா? எனக்கு என் சூர்யாவை தவிர இந்த உலகத்துல வேற எதுவுமே வேண்டாம். ஏயா, வரும்போது ஒரு சத்தம் கொடுத்துட்டு வரக்கூடாது? நல்லா இருக்குப்பா. என் ரூமுக்குள்ள வர்றதுக்கு நான் சத்தம் போட்டு வரணுமா? நீங்க இன்னொருத்தர் ரூம்ல பொறுப்பு இல்லாம நடந்துக்குவீங்க. உங்களை எல்லாம் நம்பி எதிர்கால இந்தியா. இப்படி வா. அடியே பூமா, சேட்டு கொடுத்த பணம், நகை, அதுக்கு வட்டி எல்லாத்தையும் கொண்டு வந்து அவர்கிட்ட கொடு. அரே தேவ், ஏன் இப்படி கோபப்படுது? சேட்டு இப்ப என்ன சொன்னிச்சு? நமக்குள்ள எத்தனை வருஷம் பழக்கம். ஒரே அடியா மூஞ்சி மேல தூக்கி போட்டா என்ன அர்த்தம்? சேட்டு என்ன கேக்குது? அந்த மங்காவை உடனே கையில புடிச்சு கொண்டுனா கேக்குது. லேட் ஆகுதுன்னு ஃபீல் பண்ணுது. உனக்கு தெரியாது சேட்டு, அவ சினிமாவுல நடிக்க போறா. நேத்து கூட 3 டைரக்டருங்க போன் பண்ணாங்க. இந்த டைரக்டருங்க தான் நமக்கு வில்லன். நீ கொடுத்த சங்கிலி, நெக்லஸ் இதெல்லாம் கரெக்டா கணக்கு பார்த்து வாங்கிக்கோ. அப்புறம் என் பொண்ணு பெரிய ஸ்டார் ஆனதுக்கு அப்புறம் அதை கொடு இதை கொடுன்னு வந்து தொந்தரவு பண்ணாத. அரே தேவ், ஊர்ல 1000 பொண்ணு இருக்குது. யாருக்காவது ஒருத்திக்கு சேர்த்து இவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்திருக்குது? மங்கா ஒருத்திக்கு தான் இவ்வளவு அட்வான்ஸ் கொடுத்திருக்குது. மங்கா சினிமால நடிக்கட்டும், ஆடட்டும், பாடட்டும், கட்டி பிடிக்கட்டும், தப்பில்லை. ஆனா சேட் மட்டும் தான் புருஷன். நெகட்டிவ் ரைட்ஸ் நம்ம கிட்ட மட்டும் தான் இருக்கணும். ஞாபகம் வச்சுக்கோ. ஆனு வரான். என்னது? ஏய், இது 1/2 சவரன் மோதிரம். இது எதுக்கு உனக்கு? பிரியமா கொடுக்கறதுக்கு பவுனா முக்கியம்? பிரியம் தான் முக்கியம். மங்காவுக்கு பெரிய பெரிய நகையை விட சின்ன நகை தான் பிடிக்கும். அரே, எனக்கு தெரியாம போச்சே. சின்ன சின்னதா செஞ்சு சேட்டு தந்திருப்பானே மங்காவுக்கு. ஆனே போய் தரான். அப்ப என் பேர்ல நம்பிக்கை இல்லையா? ஓ மேல நம்பிக்கை இல்லாமலா சேட்டு இவ்வளவு தந்திருக்கான்? பரவாயில்ல, நீயே போய் கொடு. சேட் தான் கொடுத்தான்னு சொல்லு. நில்லுடி. உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? எதை பத்தி? பாபுராம் சேட்டுக்கிட்ட பணமும் நகையுமா வாங்கிட்டு இருக்கோமே, அத பத்தி. நான் வாங்க சொல்லலையே. நான் தாண்டி வாங்கினேன். யாருக்காக? உனக்காக. இப்ப கூட ஒரு மோதிரம் கொடுத்துட்டு போறாண்டி. பவுன் கம்மியா இருந்தாலும் கல்லு வைரண்டி. இப்படி ஒரு ஆள் நமக்கு கிடைப்பானா? நிப்பியே, கல்லா நிப்பியே, வாய் திறந்து பேச மாட்டியே. ஏய், கடைசியா சொல்றேன், ஒண்ணு சினிமா இல்ல சேட்டு, ரெண்டுமே வேண்டான்னு சொன்னேன். உண்ட பெத்த பாவத்துக்கு நான் உத்தரத்துல தொங்கிடுவேன், தெரிஞ்சுக்கோ. எவனாவது ஒருத்தன் ஜாதி வேண்டாம், ஜனம் வேண்டாம், குலம் வேண்டாம், கோத்திரம் வேண்டாம், நான் இருக்குமா உங்க பொண்ணை கட்டிக்க, நீங்க கவலை இல்லாம கண்ணு முடுங்கன்னு அபயம் கொடுக்க மாட்டானா? நீதான் ஆகட்டும். எவனையாவது காதலிச்சு அம்மா இவனை எனக்கு கட்டி வைங்கன்னு வாய் திறந்து சொல்லக்கூடாதா? நான் செத்துட்டா உன்னை யாருமா கவனிச்சுக்குவா? சூர்யா, உன் முகத்துல எப்பவும் ஒரு கவலை இருக்கிற மாதிரியே தெரியுது. இவ்வளவு பிரில்லியண்டா இருக்கிறவனுக்கு என்ன பிரச்சனை? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். உன் குடும்பத்துல நீ தான் ஏர்னிங் மெம்பரா? ஆமா சார், எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் இப்பதான் கல்யாணம் ஆகி தனியா போயிட்டான். அப்பா என்ன பண்றார்? அவர் ஒரு பாட்டு வாத்தியார் சார். உனக்கு தம்பி தங்க? எனக்கு கீழே 4 தங்கச்சி, ஒரு தம்பி சார். அதுல ஒருத்தி கல்யாணம் ஆகிற வயசு, மற்றவங்க எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க சார். பெரிய ஃபேமிலி தான். தங்கைக்கு ஏதாவது வரன் பார்த்திருக்கியா? இப்பதானே சார் வேலையை கிடைச்சிருக்கு. இனிமேதான் அதெல்லாம் யோசிக்கணும். கவலையை விடு. எனக்கு தெரிஞ்ச சுமாரான வசதி உள்ள 4-5 பசங்க இருக்காங்க, விசாரிச்சு சொல்றேன். செலவை பத்தி கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். உண்மையாவா சொல்றீங்க? என்னால நம்பவே முடியலையே. அவன் என்ன அரிசி விலை குறைஞ்சிருச்சுன்னு சொன்னானா, இல்ல அரசியல்வாதி லஞ்சம் வாங்குறதை நிறுத்திட்டான்னு சொன்னானா? நம்ப முடியல சொல்றியே. அவங்க முதலாளி தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஏதோ நல்ல மனுஷன். அதான் நம்ப முடியலங்கிற. நீ சொல்றது உண்மைதான். இந்த நாட்டுல நல்லவங்க கம்மியாகிட்டே வர்றாங்க. இருந்தாலும் அங்கங்க இருக்கத்தான் செய்யறாங்க. அதுல பணக்காரன் ஒரு நல்லவன்னா பாக்குறது ரொம்ப கஷ்டம். எப்படியோ உங்க தங்கச்சி வைதேகிக்கு ஒரு நல்ல வழி பிறக்கட்டும். உங்க முதலாளிய தெய்வமா நினைச்சு கும்பிடுவோம். இந்த நாட்டுல தாப்பா தெய்வம் திடீர்னு பிறக்குது. பாலு, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? பேச விட மாட்டீங்களே. ஆமா சூர்யா, இந்த உதவி உங்க முதலாளி கடனாவா கொடுக்குறாரு? அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. சொல்லலையா? இத சொல்லலைன்னா வேற எதையோ சொல்ல போறாருன்னு அர்த்தம். ஜாக்கிரதை. உனக்கு யார பார்த்தாலும் சந்தேகம் தானா? மனசுல உள்ளதை சொல்லவும் விட மாட்டீங்க, நாட்டுல நடக்கிறத எழுதவும் விட மாட்டீங்க. உங்களை எல்லாம் நம்பி எதிர்கால இந்தியா.
எத்தனை நாளைக்கு தான் நீ சாப்பிடாம இருக்க போற? நீ என்னதான் அடம் பிடிச்சாலும் இப்படி ஒரு தப்பு நடக்கிறதுக்கு நான் இடம் கொடுப்பேன்னு நினைக்கிறியா? இதுல என்னப்பா தப்பு இருக்கு? மனசுக்கு பிடிச்சவரை காதலிக்கிறது தப்பா? ஜாதி பேரை சொல்லி என் வாழ்க்கையை சாகடிக்காதீங்க. என்னப்பா பெரிய ஜாதி மதம்? எல்லாரும் மனுஷங்கதான். எல்லார் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடுது. எல்லார் உடம்புலயும் ஒரே ரத்தம் தான் ஓடுறதா? ரத்தத்துல எத்தனை குரூப் இருக்குன்னு எனக்கு தெரியும். ஒரு குரூப் ரத்தத்தை இன்னொரு குரூப் காரனுக்கு எத்தனை செத்து போடுவான். என் உயிரே போனாலும் சரி, நான் ராஜனை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன். அப்படியா? ஆனா அந்த ராஜன் அப்படி சொல்லலையே. நான் அவனை கூப்பிட்டு பேசினேன். இந்தாப்பா, என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ நினைக்கிற மாதிரி என் சொத்துல சல்லிக்காசு கூட உனக்கு கிடைக்காது. அதை விட அவளை மறக்கிறதுக்கு என்ன வேணும்னு கேளு, தர்றேன்னு. அதை கேட்டு அவன் கொஞ்சம் கூட கோவப்படலையே. நான் ஃபாரின் போய் படிக்கணும்னு ஆசைப்படுறேன், அதுக்கு உதவி செய்தா போதும்னா. நான் கூட உன் காதல் ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும்னு நினைச்சேன். ரொம்ப சீப்பா போச்சு. இத்தனை நாள் அந்த பையன் ஸ்டேட்ஸ்ல இருப்பான். பாஸ்போர்ட் கூட நான் தான் வாங்கி கொடுத்தேன். என்னப்பா சொல்றீங்க? நான் உன் காதலனுக்கு விலை கொடுத்துட்டேன், அவன் உன் காதலுக்கு விட கொடுத்துட்டான். வீட்டுல தான் இருக்கீங்களா? வாங்கம்மா. நீங்க ஏமா வந்தீங்க? சொல்லி அமிச்சிருந்தா நானே வந்திருப்பேனே. உட்காருங்க. ராஜம் போனதுக்கு அப்புறம் முற்றத்துல கூட உங்க நடமாட்டத்தை பார்க்க முடியல. போனவோ போயிட்டா. அதுக்காக எத்தனை நாளைக்கு தான் இப்படியே இருக்க போறீங்க? மனசை திடப்படுத்திக்கங்க. இனிமே எனக்கு என்னம்மா இருக்கு? நான் யாருக்காக வாழணும்? அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்ப என்ன வயசாச்சு உங்களுக்கு? 40 வயசு ஒரு வயசா? அதுக்குள்ள ஏன் எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு சொல்றீங்க? ராஜத்துக்கு தான் பிராப்தம் இல்ல, போயிட்டா. நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் ஒண்ணு சொல்றேன். என் மக வேதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு புதுசா ஒரு வாழ்க்கை ஆரம்பிங்க. ராஜத்தோட கூறப்படவ நகைங்க. இதை உங்க பொண்ணு வேதாவுடைய கல்யாணத்துக்கு வச்சுக்கோங்க. ஒருத்தி உபயோகிச்ச நகையை இன்னொருத்தி உபயோகிக்கலாம். ஒருத்தி கட்டின கணவன் இன்னொருத்திக்கு வேண்டாம். இதுல ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொம்பளைங்களுக்கு ஒரு நியாயம் நான் நினைக்கல. வாங்கிக்கங்கம்மா. வேண்டாம். பள்ளிக்கூடத்துல குழந்தைங்களுக்கு ஏற்பது இகழ்ச்சின்னு பாடம் சொல்லி கொடுத்தவன் நானே கையை நீட்டினா அது அசிங்கம். யாசக வாங்கி என் மகளை கரையேற்றுறதை விட அவளை என் ஆயுசு பூரம் கூடையே வச்சுக்கிறேன். எங்க ஒரு வேலையும் காணோம்? அதானே. என்ன சார், ஆட்டோ வேணுமா? ஆமா. இன்னைக்கு இல்ல, நாளைக்கு. நாளைக்கா? நாளைக்கு அமைச்சருக்கு பிறந்த நாள், ஊர்வலம் போறோம். இந்த ஸ்டாண்ட்ல இருக்கிற எல்லா ஆட்டோவும் வந்தாகணும். இதப்பா, உன் பேர்லாம் எழுதிக்கோ. உன் பேர் என்னப்பா? கதிரேசங்க. உன் பேரு? செல்வராஜ். இதப்பா, நாளைக்கு ஊர்வலத்துக்கு வரல, உங்களை தொலைச்சு போடுவோம். தொலைச்சு ஜாக்கிரதை. உன் பேர் என்னையா? எது கேக்குற? பேரை கேட்டா பேரை சொல்லட்டா, சும்மா எடுத்து பேசிட்டு இருக்க. இதுக்கு போய் ஏன்னா அவங்கிட்ட கோச்சுக்கிட்டு வாடானா வந்துட்டு போறான். டேய், நாளைக்கு அமைச்சருக்கு பிறந்த நாள், நீங்க எல்லாம் ஆட்டோவோட வரீங்க, கலந்துக்கிறீங்க. சார், வருமானத்தை விட்டு வரோம், ஏதாவது பணம் கொடுப்பீங்களா? என்னது, பணமா? இல்ல சார், பெட்ரோல் செலவுக்காவது கொடுப்பீங்களான்னு கேட்டோம். ஆமா சார். என்னடா விளையாடுறீங்களா? யார்கிட்ட பணம் கேட்கறீங்க? அல்லும் பகலும் உழைச்ச அமைச்சருக்கு பிறந்த நாளுங்கிறோம், எங்க கிட்டே பெட்ரோலுக்கு பணம் கேட்கறீங்களா? மிஸ்டர், எங்க உழைப்புல நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். உங்க ஊர்வலத்துக்கு நாங்க ஏன் வரணும்? பாலு, அப்படியெல்லாம் பேசாத. ஐயா யாரு தெரியுமா? இந்த வட்ட செயலாளர். வட்ட செயலாளரோ சதுர செயலாளரோ என் வண்டி ஊர்வலத்துக்கு வராது. டேய், நீ வராம இருந்தீன்னா இந்த ஊர்ல உன் வண்டி ஓடிடுமா? ஓடுனா என்ன செய்வ? ஏய்,
பாடுபட்டு சேர்த்து வச்ச பணத்துல வாங்கின வண்டி இது. ஏன் வண்டி வராது? என்ன பாலு, அவங்க அரசியல்வாதிங்க, அவங்க நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதானே, அவங்கள ஏன் பகைச்சுக்கணும்? ஊரோட ஒத்து போக வேண்டியது தானே. நமக்கு ஏன் பாவம்? இத சொல்லிடுங்கடா. நமக்கே வம்பு சொல்லி இந்த நாட்டையே குட்டிச்சவராக்கிட்டீங்க. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் ஜாதி மத பேதம் இல்லாம எல்லாரும் பாடுற இந்த நாட்டோட புது தேசிய கீதம் நமக்கே வம்பு. போகடா. இவனை திருத்தவே முடியாது.